கர்நாடக முதலமைச்சர் பதவியை சித்தராமையா ராஜினாமா செய்த நிலையில் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். கர்நாடகாவில் கடந்த 2023ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி அமைந்தது. முதலமைச்சராக சித்தராமையா பதவியேற்றார். அப்போது அவரிடம் காங்கிரஸ் மேலிடம் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை கே சிவகுமாருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கூறியது. இதற்கு சித்தராமையா சம்மதம் தெரிவித்தார். அதன்படி சித்தராமையா ஆட்சி நிர்வாகம் நடத்தி வந்தார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்துடன் சித்தராமையா முதலமைச்சராகி 2.5 ஆண்டுகள் நிறைவு செய்தார். இதையடுத்து சிவகுமார் கட்சி மேலிடம் தனக்கு அளித்த வாக்குறுதிப்படி தன்னை முதலமைச்சராக்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கினார். கட்சி மேலிடம் தலையிட்டு சித்தராமையாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு சித்தராமையா தனது முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக சம்மதம் தெரிவித்தார். இதையடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இதற்கிடையே சித்தராமையா டெல்லியில் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது கே சிவகுமார் தலைமையிலான அமைச்சரவையில் தனது மகன் யதேந்திரா சித்தராமையாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு வழங்க வேண்டும் என்பதையும் உள்ளடக்கிய கோரிக்கைகள் பட்டியலை கட்சி தலைமையிடம் அவர் வழங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.